அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் விரும்பக்கூடிய ஒரு நபர் நம்ம மேலே காதல் உணர்வு கொள்வதற்கு சொல்ல வேண்டிய ஒரு மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா தெய்வீக குணம் கொண்டது. அதனால் இந்த மந்திரத்தை யாரும் தவறான நோக்கத்திற்கு இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை யாரெல்லாம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவியாக இருந்து வாழக்கூடியவங்க இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். அதே போல் உண்மையாக ஒரு நபரை விரும்பக்கூடியவங்க மட்டும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். அப்படி உண்மையாக ஒரு நபரை விரும்புகிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா பலன் கொடுக்கும், சரிங்களா? மற்ற நபர்கள் மீது இந்த மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் விளைவுகள் வரும், சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக ஒரு நபரை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்க மேலே தாராளமாக இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி மேலே இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா? கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லாமல் பிரிஞ்சு இருந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒற்றுமையாக நீங்கள் வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை உங்கள் கணவன் மேலேயோ இல்லை உங்கள் மனைவி மேலேயோ நீங்கள் இதை பிரயோகம் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே காதல் உணர்வுகள் அதிகரித்து ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு என்ன செய்யும் இந்த மந்திரம் வழிவகுக்கும். அதே போல் நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க, உண்மையாக விரும்புகிறீங்க, அவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவர் மேலே அவங்க மேலே இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்யும்போது உங்கள் மேலே காதல் உணர்வுகளும் காம உணர்வுகளும் அதிகரித்து என்ன செய்வாங்கன்னா உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அவங்களே தேடி வரக்கூடிய நிலைக்கு இந்த மந்திரம் உருவாக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த மந்திரம், சரிங்களா? இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா காமதேவனை வச்சு செய்யக்கூடிய ஒரு மந்திர பிரயோக முறை, சரிங்களா? இது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அதனால தான் ஓலைச்சுவடியிலேயே முதல் வார்த்தையாகவே சொல்லப்பட்டிருக்கு. இது என்னென்னா, கணவன் மனைவிக்கும் உண்மையாக விரும்பக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும் அப்படிங்கிறத சுவடிகள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? சரி, இந்த மந்திரத்தை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணுறது, இதை எப்படி பூஜை செய்கிறது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குனோ இல்லை வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த பூஜையை நம்ம செய்கிறதுக்கு உகந்த நாள், சரிங்களா? இது பூஜை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்லேயே செய்யலாம். உங்கள் பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு வாழை இலை ஒன்று விரிச்சிட்டு அந்த வாழை இலையில் என்ன செஞ்சுன்னா பச்சரிசி மாவும் கோதுமை மாவு, அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், சரிங்களா? இந்த மூணையும் சேர்த்து பன்னீர் விட்டு குழப்பி ஒரு உருண்டை சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த மாவில் பார்த்திங்கன்னா அந்த வாழை இலையில் நீங்கள் ஒரு பெண்ணை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெண்ணுடைய உருவம் போல் செஞ்சுருங்க. ஒரு ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆணுடைய உருவம் போல் செஞ்சு அந்த சிலைக்கு அந்த உருவத்திற்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ படத்தை நெஞ்சு பகுதியில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தலைமாட்டில் ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருக்கேன். இந்த பாவைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா இந்த பாவைக்கு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு இந்த பாவைக்கு பார்த்திங்கன்னா மல்லிகை பூ இல்லைன்னா முல்லைப்பூ, சரிங்களா? இதை என்ன செஞ்சுக்குங்கன்னா 1008 பூவு என்ன செஞ்சுங்கன்னா எடுத்து எண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? எண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மந்திரத்தையுமே சொல்லி அந்த பாவை மேலே நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பாவை உங்களுடைய வசியம் பண்ணக்கூடிய நபர் மாதிரி கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு அந்த பூவை அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி இது போல் 1008 தடவை இந்த மந்திரத்தை அர்ச்சனை செய்து முடித்த பிறகு அந்த பாவையை ஒரு வெள்ளை துணியில் அப்படியே கட்டி கொண்டுட்டு போய் மயானத்தில் கிழக்கு திசையில் கொண்டு போய் நீங்கள் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நபருக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா உங்கள் மேலே அதிகப்படியான காம உணர்வுகளும் காதல் உணர்வுகளும் அதிகரித்து உங்களை தேடி வருவாங்க. கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும்.
காதல் உணர்வுகளை அதிகப்படுத்தும். சரிங்களா? இது இப்படித்தான் வேலை செய்யும். ஆனால் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி 50,008 முறை இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணியிருக்கோம். சித்தி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பிரயோகம் உங்களுக்கு இது வேலை செய்யும். சித்தி பண்ணாமல் நீங்கள் இந்த பிரயோகத்தை பண்ணினீங்க அப்படின்னா இது வேலை செய்யாது. சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பிரயோக முறைகள் யாருக்கும் செஞ்சு தரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த முறை நம்மள்கிட்ட செஞ்சு வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.